வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. இது என்னோட 3வது படம். இதுக்கு முன்னாடி என்னோட டெபியூ ஃபிலிம் மார்கன் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு டெலிவிஷனில் இருந்தேன், அதுக்கப்புறமா டிஜிட்டல் அண்ட் இப்போது சில்வர் ஸ்க்ரீன்ஸ். 10 வருஷத்தோடைய ஜேர்னியில் நிறைய பேர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கேட்டு வெளியில் நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் உன்னால் நடிக்க முடியும், உங்ககிட்ட இந்த பொட்டென்ஷியல் இருக்குது, வந்து இந்த ரோலை நீ அழகாக பண்ணுவேன்னு நம்பி வாய்ப்பு கொடுத்த இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கிற எல்லா டைரக்டர்ஸ்க்கும் நன்றி. சரத் சார், அப்படி என்னை நீங்கள் எங்கே பார்த்துட்டு கேட்டிங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த ரோலை உன்னால் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப அழகாக என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் சின்ன வயசுலேருந்து ஐ ஹவ் ஒன்லி பீன் பாடி ஷேம்ட் ஃபார் ஹவ் ஐ லுக். என்ன இது இப்படி இருக்கா, ஒல்லியாக இருக்கா, அப்படி இருக்கான்னு ஸ்கூல்லலாம் ஃபுல்லாக. அதனால் எனக்கு என் மேலே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நம்பிக்கையே இல்லை. நம்ம பார்க்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு அப்படியே எனக்கு தோணாது. என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட நான் அதை நல்லா இருக்குது அப்படின்னு அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். அது எனக்கு இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ஃப்ரேம்லேயும் என்னை ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிட்டு இங்கே வாயேன் இதை பாரு அப்படின்னு என்னை சதீஷ் சார் கூப்பிட்டு காட்டும் போது நானா இது அப்படின்னு அவ்வளோ சூப்பராக ஃபீல் ஆகும் சார். எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்மணி மேம், நீங்கள் சொன்னது உண்மை தான் சார். வந்து ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்துட்டு, அம்மா சார் இப்போ என்ன ஷார்ட் அப்படின்னு நம்ம கேட்டால், அதாவது இந்த கதையோட சினாப்சிஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதான்னு ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் மண்டையில் வச்சுட்டே இருப்பார். அப்போவே எனக்கு புரிஞ்சுது, ஓகே எந்த அளவுக்கு ஒரு கதை வந்து அந்த டைரக்டருடைய ஆழ் மனசுலேருந்து அவர் எழுதியிருக்காருன்னா, அதை ஒரு தடவையும் அதை எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அதை அவர் சொல்லுவார், அதை புரிய வைக்க ட்ரை பண்ணுவார். சார் எனக்கு புரியுது சார். இப்போ தான் நிறைய பேர் சொல்லி எனக்கு தெரியும், ஒரு 23 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னினா அது சும்மா கிடையாது சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததில் அதில் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டு எடிட்டர்ஸ் அண்ட் எல்லாருக்குமே, இங்கே ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், சுவாமி சாராக இருக்கட்டும், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ஒரு பெரிய டீமாக இங்கே ஒர்க் பண்ணோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக என்னோடய கோ ஆக்டர்ஸ், குரு சார் கூடயும் அனுமா கூடயும் நடிக்கும் போது குரு சாரை வந்து ஓரமாக உட்காந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவர் நடிக்கும் போது அவர் என்ன நடிக்கிறாருன்னு ஃபஸ்ட்டு எனக்கு புரியாது. அவர் சொன்ன மாதிரி தான் உண்மையாக அவர் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாரு. ஓசிலே நான் ஓரமாக உட்காந்து ஆக்டிங் கற்றுக்கிட்ட மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னு இப்படி எதுக்கு இவர் இதை பண்ணுறாரு, என்னமோ நான் பெரிய அறிவாளி மாதிரி எதுக்கு இப்படி பண்ணுறாருன்னு நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது டுவர்ட்ஸ் தென் புரியும், ஓ இதை இவ்வளோ அழகாக கூட பண்ணலாமா அப்படின்னு. அவர் நிறைய இடத்துல இந்த படத்தில் நடித்து நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அவரை ஸ்க்ரீனில் நிறைய பார்த்துருப்போம், பட் நேரில் பார்த்து நான் ரொம்ப வியந்தேன். அனுமா கூட, மேம் நீங்கள் உண்மை தான் சொன்னீங்க, உண்மையாக அவங்க கண்ணே நடிச்சிடும். அவங்க கூட ஒரு காம்பினேஷன் சீன் எனக்கு இருக்கும் இதில். அவங்க சிரித்தா நான் சிரிப்பேன், அவங்க அழுகிற மாதிரி ஒரு கண்ணு வச்சுட்டாங்கன்னா எனக்கு டக்குன்னு அழுக வந்துடும். அந்த சீனை அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியுமானே எங்களுக்கு தெரியல. வித்தின் 2 to 3 ஹவர்ஸில் வி ஃபினிஷ் தட் பிகாஸ் ஷீ வாஸ் தட். அவங்க கூட எனக்கு நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதே நான் மிகப்பெரிய விஷயமா பார்க்குறேன். ஆல்சோ என் கூட என்னோடய பேரா நடித்த விஜய் விஸ்வா, யூ வெரி கோஆப்ரேட்டிவ், தேங்க்யூ. நயனா கூடயும் சாய்விக்கு கூடயும் எனக்கு எந்த காம்பினேஷனும் இல்லை, பட் இப்போ தான் அந்த சாங்கெல்லாம் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது விஷுவல்ஸாகவும். வாயமூடி சும்மா இருடா பாட்டெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் காதில் கேட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பாட்டு அது. அந்த பாட்டை போட்ட ஒரு மியூசிக் டைரக்டருடைய ஒரு படத்தில் நான் நடிக்கிறேன். நான் நடித்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் போடல, நீங்கள் மியூசிக் போட்ட படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்க நினைக்கும் போதே வாவ் செமையாக இருக்குல்ல. ஓகே, இட்ஸ் அ குட் க்ரோத் ஒன்லினோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் மியூசிக் ரொம்ப அழகாக இருக்குது, நன்றி. எனக்கு ஆடவே வரலனாலும் என்னை நிற்க வச்சு காலை உடச்சி ஆடு, உன்னால் முடியும், இந்த ஸ்டெப்பு தான், இதை சார் கொஞ்சம் மாற்றி கொடுங்களேன் மாஸ்டர்னு கேட்டாலும் இதுதான், இதை உன்னால் பண்ண முடியும்னு என்னை ஆட வச்சதுக்கு நன்றி மாஸ்டர். அப்புறம் எங்கள் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாரிஸ் கஃபே ரொம்ப அழகான ஸ்டோரி. முக்கியமாக இந்த சொசைட்டிக்கு தேவையுள்ள ஒரு பெரிய மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. அது நிறைய பேர் மாறிடுச்சுன்னு நினைக்கலாம், அது இன்னும் மாறலை. அது தட் ஸ்டில் எக்ஸிஸ்ட் இன் த சொசைட்டி அண்ட் இட் ஷுட் சேஞ்ச். அந்த ஒரு மெசேஜ் வந்து இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு க்ரைம் சப்ஜெக்ட், ஆல்சோ ஒரு இமோஷ்னலாக ஒரு நல்ல பாண்டிங் உள்ள ஒரு அழகான படம். சீக்கிரமாக தேட்டருக்கு வரப்போகுது. எல்லோரும் கண்டிப்பாக தேட்டருக்கு போய் இதை பார்த்து இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லணும். we are waiting to hear from you all. Thank you so much. Thanks a lot. Thank you.